வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். காமாட்சி கோவிலுக்கு சொந்தமான நிலம் போலி ஆவணங்கள் மூலமாக அபகரிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இதுவரை 17 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் அரசு அதிகாரிகள், முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகள், துணை பதிவாளரும் அடங்குவர். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக பணியாற்றும் சுரேஷ் ராஜ் கைது செய்யப்பட்டார். இந்த நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது வருவாய்த்துறையில் சுரேஷ் ராஜ் சார்பு பதிவாளராக பணியாற்றினார். பல்வேறு வாக்குமூலங்கள், சாட்சியங்கள் அடிப்படையில் இவரை ஊழல் ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் வீட்டில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவு காலாப்பட்டு மத்திய சிறையில் சுரேஷ்ராஜ் அடைக்கப்பட்டார். ஒவ்வொரு குழந்தையின் புன்னகைக்காக நம்பிக்கையுடன் நாம் ஒன்றாக நடப்போம் என்ற முழக்கத்துடன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நம்பிக்கை நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. ஆதரவற்ற மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளின் நலன், கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் பிரைம் ட்ரஸ்ட் சார்பில் நம்பிக்கைக்கான நடைபயணம் என்ற சிறப்பு பாத யாத்திரை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே இன்று காலை நடைபெற்றது. பாத யாத்திரைக்கு சமூக ஆர்வலர் அயன் பானர்ஜி அவர்கள் தலைமை தாங்கினார். ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம் குமார், அடைக்காம் பின்னகம் மேனேஜிங் ட்ரஸ்டி பெருமாள் ஆகியோர் பங்கேற்ற இந்த பாத யாத்திரையில் பிரைம் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் ஜனனி இல்லத்தில் வசித்து வரும் குழந்தைகள், பணியாளர்கள் மற்றும் சமூக நலனில் அக்கறை கொண்ட பலரும் ஆர்வமோடு பங்கேற்றனர். நிகழ்வின் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பான வாழ்விடம், தரமான கல்வி, அன்பான பராமரிப்பு மற்றும் சமமான வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டிய அவசியத்தை மக்களிடம் எடுத்துரைத்த போதே முக்கிய நோக்கமாகும். மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு தொடர்பான விழிப்புணர்வையும் இந்த நடைபயணம் ஏற்படுத்தியது. ஒவ்வொரு குழந்தையின் புன்னகைக்காக நம்பிக்கையுடன் நாம் ஒன்றாக நடப்போம் என்ற முழக்கத்துடன் நடைபெற்ற இந்த பாத யாத்திரை குழந்தைகளின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் சமூகத்தில் பொறுப்புணர்வையும் விதைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி க்ளோனி மருத்துவமனையின் சார்பில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் திரளான மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் க்ளோனி தனியார் மருத்துவமனையின் சார்பில் 175வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் சிறுநீரகவியல் துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர் முருகேசன் கலந்து கொண்டு 100 வயது கடந்தும் ஆரோக்கியமான வாழ்வு என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் பேசிய அவர், 100 வயதை கடந்தும் துடிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்பது வெறும் மரபணு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல என்றும், அது திட்டமிட்ட மற்றும் அறிவியல் பூர்வமான வாழ்க்கை முறை தேர்வுகளின் தொகுப்பாகும் என்றும் விளக்கினார். முன்னதாக தலைமை மருத்துவர் அதிகாரி ரங்நாத், சிறப்பு மருத்துவர் முருகேசன் பற்றிய அறிமுக உரை வழங்கி அனைவரையும் வரவேற்று பேசினார். மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி வனிதா பூங்குத்து கொடுத்து சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். தொடர்ந்து மருத்துவர் நிலாமணி பொன்னாடை பொருத்தியும், மருத்துவர் வாசுதேவன் மற்றும் மருத்துவர் தியாகராஜன் ஆகியோர் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு விருந்தினருக்கு கௌரவித்தனர். இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பயன்பெற்றனர். திருபுவனை சின்னப்பேட்டில் ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். தொடர்ந்து பூமி பூஜை செய்து ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய அறக்கட்டளை நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருபுவனை சின்னப்பேட் கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில்
ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் கலாபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மனிதநேய மக்கள் சேவை மையம் சார்பில் நடந்த ரத்ததான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது. முகாமை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு துவக்கி வைத்தார். நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியில் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியின் தாளர் சுந்தர்ராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே கஞ்சா வைத்திருந்த இலங்கை அகதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாம் பகுதிகள் உள்ள சவுக்கு தோப்பு பகுதிகள் கோட்டக்குப்பம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நடந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் முகாம் பகுதியை சார்ந்த விக்ரம் மகன் விஜய், வயது 30 என்பதும் தெரிய வந்தது. கஞ்சா புகைக்கும் பழக்கம் கொண்ட அவரை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து விஜய் மீது கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதுப்பிக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் சிவக்கொழுந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்த ஹைமாஸ் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. அதன்படி மடுப்பேட்டை புத்துக்கோவில் அருகில், மாரியம்மன் கோவில் அருகில் மற்றும் கல்பனா சாவ்லா நகர் ஆகிய 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகளும், அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரம், எம்ஜிஆர் வீதி, பாலம் அருகில் அமைந்துள்ள ஹைமாஸ் விளக்கும் மற்றும் வஉசி வீதியில் அமைந்துள்ள ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்கள். அப்போது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்தநாள் விழா டிஎன்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் ராமு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அவர் சிவன் கோவிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். கிராம மக்கள் சார்பில் ரோஜா மாலை அணிவித்து வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பலரும் பங்கேற்றனர். அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. மகாத்மா காந்தி மாலை நேர இலவச படிப்பு மாணவர்கள் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சி நடத்தினர். புதுவையில் 4 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க மாவட்ட கலெக்டருக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியை சார்ந்த பிரபல ரவுடி தனபால் இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு வில்லியனூர் அருகே கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜீவா, மமு என்கின்ற ஞானபிராசம், சந்துரு உட்பட சிலரை கைது செய்தனர். அவர்கள் தற்போது ஜாமீனில் வந்துள்ளனர். எனவே தனபாலின் தம்பி விக்கி தனது அண்ணனின் கொலைக்கு பழிவாங்க திட்டமிட்டார். அப்போது முக்கிய குற்றவாளியான ஜீவாவை வரவழைக்க அவரது அண்ணன் சவுந்தர் என்பவரை கடந்த ஆண்டு கொலை செய்தனர். இது தொடர்பாக விக்கி, மணிபாரதி உட்பட சிலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் விக்கி தரப்பினர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்தனர். எனவே இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் மங்கலம் போலீசார் பரிந்துரையின் அடிப்படையில் விக்கி, மணிபாரதி, வித்யாசாகர் ஆகியோர் ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டனர். இதற்கிடையே தற்போது தடைக்காலம் முடிவடைந்து மீண்டும் அவர்கள் ஊருக்குள் வந்துள்ளனர். இதனால் தற்போது மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மங்கலம் போலீசார் ரவுடிகளான சவுந்தர் தரப்பை சார்ந்த ஜீவான், ஞானபிரகாசம் மற்றும்
தனபால் தரப்பை சார்ந்த விக்கி, வித்யாசாகர் ஆகிய 4 பேரும் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க பரிந்துரை செய்து மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி வைத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிகள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை பாளையத்தை சார்ந்த மன்னாதன், சகடப்பட்டு சிவராமன், வீரப்பன், சுந்தர், விஷ்ணு, சுரேஷ், ரவிச்சந்திரன் மற்றும் சன்னியாசி குப்பத்தை சார்ந்த மணிமாறன் உள்ளிட்ட திரளானோர் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரை சந்தித்து கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.